வணக்கம். நான் உங்கள் போன்ஜி பரத். தமிழக முதலமைச்சரோட உடல்நலை குறைவு பல்வேறு தரப்பில் இருந்து அரசியலாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது நம்ம உண்மையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கே உணரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில இன்று சசிகலா புஷ்பா சசிகலா நடராஜன் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சசிகலா நடராஜன் மீது அவங்க கொலை முயற்சியே பண்ணியிருக்கலாம் ஆட்சியை கைப்பற்றக்காக அப்படிங்கிற ரீதியில ஜெயலலிதாவின் திடீர் உடல்நலக் குறைவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு சமீபத்துல பேசி வர்றாங்க ஒரு 2-3 நேர்காணல்களில். இந்த இது குறித்து என்னோட விவாத மேடை, அதாவது அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் குறிப்பிட ஆசைப்படுறேன். விவாத மேடை அப்படிங்கிறத நான் மற்றவர்களுக்கு எனது சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பும் களமாகவும், வெட்டி பேச்சு பகுதியை எனது தீர்மானமான பார்வையையும் வெளியிடுவதற்காக இனி நான் கையாள்வதாக முடிவு செய்திருக்கிறேன். இன்றைய விவாத மேடையில் நாம் பார்க்க போவது சசிகலா புஷ்பா, சசிகலா நடராஜன் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மோதல்களும் மோதல் பின்னணிகளும். அதே போல சென்ற விவாத மேடை பதிவுல ஜாஸ்கோ எஸ் அப்படிங்கிற நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னோட சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அதற்கு நான் உங்கள் மீது விமர்சனங்கள் வைத்திருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. விமர்சனங்கள் என்பது அது நல்ல விதமாகத்தான் வர வேண்டும், என்னை புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன் என்றால் நான் வாழ்ந்து வரும் சமூக சூழ்நிலைகள், நான் சந்தித்த மனிதர்கள், இவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இதன் அடிப்படையில் தான் என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன். என்னோட கண்ணோட்டத்தில் தான் நீங்களும் இருப்பீர்கள் என்பது கண்டிப்பாக இருக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் தனியாக சுய சிந்தனை உண்டு. அவர்களின் பார்வையில் நான் கூறுவது வேறுபட்டு இருக்கலாம். அது போன்ற முரண்பாடான கருத்துக்கள் இருந்தால் அதுவும் ஏற்கத்தக்க ஒன்றுதான். ஏனென்றால் உங்கள் கருத்துக்களில் எனக்கு ஏதேனும் நான் செய்த தவறுகள், என்னிடம் இருக்கும் தவறுகளை பட்டை தீட்டிக் கொள்ள உதவியாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளோடு, அதனால் உங்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை வரவேற்கிறேன். இப்ப விவாத மேடை பகுதிக்கு செல்வோம். சசிகலா புஷ்பா நேற்று ஒரு பேட்டி அளித்தாங்க. அதுக்கு முன்னாடி சத்தியம் தொலைக்காட்சியில முந்தா நாள் ஒரு பேட்டி அளித்தாங்க. நேற்றைய பேட்டியில் புதிதாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர் உடல்நலக் குறைவுக்கு சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிறதோட வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, தமிழக முதலமைச்சரை கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளது அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு. அடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துருவோம். முக்கியமான புள்ளிகள் மட்டும்தான், நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் வேணாம். அடுத்து என்ன எழுப்பியிருக்காங்கன்னா, பத்திரிகை செய்திகளில் சசிகலா துணை பொதுச் செயலாளராக ஏன் நியமிக்கப்படக்கூடாது, அதாவது சசிகலா நடராஜன் தஞ்சையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் நிறுத்தக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தரப்பில் இருந்தே வெளியிடப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அடுத்த குற்றச்சாட்டு, அதிமுக அடிமையின் கூடாரமாக மாறிவிட்டது, அதனால் யாருக்கும் இது குறித்து பேச துணிவில்லை, அதனால 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியே வரணும், கட்சியை காப்பாத்துறேன்னா அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஜெயலலிதாவின் உடல்நிலையில் ஏன் ஆரம்ப கட்டத்தில் ஒளிவு மறைவு இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஒளிவு மறைவு இருக்கிறது, பெரிய பெரிய தலைவர்கள் கூட ஏன் சந்திக்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. 5வதா சசிகலா நடராஜன் தான் அரசை வழி நடத்துவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழகத்தின் மீது வைத்திருக்காங்க. அதிகாரிகள் எப்படி அரசு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரோட உத்தரவை கேட்டு நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகளையும் சேர்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இவங்க மேல ஒரு தனி பற்று இருந்தது, அதனாலதான் இவங்களை கைது செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எந்த ஒரு குடைச்சலும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து ஜெயலலிதா மீது எந்த ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் இதுவரை பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது, மத்திய அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் வரக்கூடிய கடிதங்களில் இருக்கக்கூடியது ஜெயலலிதாவின் கையெழுத்தா என்பதை பரிசீலனை செய்ததற்கு அப்புறம் தான் தமிழகம் என்ன கோரிக்கை வைக்குதோ அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஆளுநர்கிட்ட எல்லாம் போயிட்டு முறையிட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான புள்ளி, 7வது புள்ளி. இப்ப இது குறித்து என்னோட கேள்விகள் வந்து நான் இவங்களுக்கு எழுப்ப விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, தமிழக முதலமைச்சரோட உடல் நிலை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு நீங்க திடீர்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதற்கு காரணம் என்ன? அதற்கு பின்னணி என்ன? உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? நீங்கள் அளித்த அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 2011ல கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு சசிகலா நடராஜன் வெளியேற்றப்பட்டார். அப்புறம் அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு, இது போல நாங்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் எதுவும் வந்து தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இணைந்தாங்க. மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற 2016ல் சதி செய்தார்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி எழுப்புறீங்க. இப்ப இதுக்கு நான் உங்களிடம் திருப்பி எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் சசிகலா நடராஜனுக்கும் உள்ள உறவு வந்து தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு ஒன்று. அவர் மீது ஒரு கொலை முயற்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்க வைக்கிறீங்க. அவரை வந்து கொலை செய்ய முயற்சி நடந்ததாக. 2வது, இவங்க கட்சியை கைப்பற்றுவதற்காகவும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவும் முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் அதற்காகத்தான் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை திடீர்னு வந்து எழுப்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா பத்திரிகை செய்திகள்ல சசிகலா துணை பொதுச் செயலாளராகவும் தஞ்சையில நாடாளுமன்ற தேர்தலும் நிறுத்த வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசிக்கிறதா சொல்றீங்க. ஜெயலலிதா இன்னும் இருக்கிறார். ஜெயலலிதா இன்று உடல்நலக் குறைவில் தான் இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெயலலிதா இல்லாத போது இது போன்ற கேள்விகள் நீங்கள் எழுப்புவது நியாயமான ஒன்று. ஜெயலலிதா இன்று இருக்கிறார். ஜெயலலிதா நினைத்திருந்தால் என்றோ சசிகலா நடராஜனை மேலே கொண்டு வந்திருக்கலாம். அரசியல் இந்த அதிமுக அரசில் 2ஆம் கட்ட தலைவராக கொண்டு வந்திருக்கலாம். அதுல அவர் தெளிவா இருந்தார். கட்சி வேறு, தன்னோட தனிப்பட்ட விஷயங்கள் வேறு அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தார். அதனாலதான் சசிகலா நடராஜனுக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பும் வழங்கி அவரை மேலே கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கும்போது இன்று ஜெயலலிதா இல்லாத நிலையில் நீங்கள் சொல்வது ஏற்புடையது. நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாளை நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. 2 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா நடராஜனை போட்டியிட செய்வதற்காக முயற்சிகள் நடக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் ஜெயலலிதா உடல்நலக் குறைவாகத்தான் இருக்கிறார். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் மீண்டும் கட்சி பணிக்கும் ஆட்சி பணிக்கும் அவர் திரும்புவார். திரும்பும் போது சசிகலா நடராஜன் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என முடிவு செய்வது ஜெயலலிதா, சசிகலா நடராஜன் அல்ல. எதன் அடிப்படையில் இது போன்று ஒரு குற்றச்சாட்டை திட்டமிட்டே வைக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இதற்கு எனக்கு பதில் வேண்டும். என்றோ வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்துவதற்காக இன்று சசிகலா நடராஜன் வந்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து இப்ப அந்த அளவுக்கு வந்து நாங்க முட்டாள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து ஜெயலலிதா கையொப்பம் இட்ட அந்த கடிதத்தின் மூலம் வந்து இவங்களை நிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே அவங்க முயற்சி எடுத்து நின்னா கூட ஜெயலலிதா உடல் நலக் குறைவில் தான் இருக்கிறார். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அவர் உடல் நலம் பெற்று திரும்பும் போது இது போன்ற செயல்கள் நடந்திருக்கிறது என்றால் ஜெயலலிதாவின் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு அது தெரியாதா? எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கிறீர்கள்? எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் என் மனதிற்கு படவில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பதவிக்காகவும்
நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பதற்காகவும் கட்சியை கைப்பற்றுவதற்காகவும் இவர்கள் ஜெயலலிதாவை திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சி செய்ததாகத்தான் உங்களது வாதத்தின் அர்த்தம். அப்படி கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இத்தனை தினங்கள் மருத்துவமனையில் இருக்கிறார். இத்தனை தினங்கள் இருக்கும்போது எவ்வளவோ அபாய கட்டத்தில் தான் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இன்று அபாய கட்டத்தை தாண்டி விட்டார் என்ற தகவல்கள் வருகின்றன. இப்படி இருக்கும்போது அந்த அபாய கட்டத்தில் இருக்கும்போதே அவர்கள் நினைத்திருந்தால் நினைத்ததை சாதித்து இருப்பார்கள். எதற்காக இந்த குற்றச்சாட்டு? அதாவது நீங்க இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சசிகலா நடராஜன் கும்பல அப்போலோ மருத்துவமனையில இருந்தும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாவை தனிமைப்படுத்தும் முயற்சியா தான் நான் இதை பார்க்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். தற்சமயத்துல அவருக்கு குடும்பத்தின் பெரிய ஆதரவு குடும்பத்துல கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். அவர் உடல்நல குறைவு காரணமா அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் அண்ணன் மகள் வந்தாங்க. அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் நான் ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது குறித்து நாங்க மேல் மட்டத்துல சொல்றோம் அப்படின்னா கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்வை போயிருக்கும். யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அதுதான் தோன்றியிருக்கும். திடீரென்று ஒரு நபர் நான் முதலமைச்சரின் உறவினர் என்று கூறுவதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று மருத்துவமனையில் சேர்த்ததற்கு அப்புறம் சசிகலா நடராஜன் என்ற ஒரு நபர் இருப்பதால் தான் தமிழக முதலமைச்சர் பாதுகாக்கப்பட்டு வருகிறார் என்பது என் கண்ணோட்டம். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு டாக்டர் தான் பொறுப்பு. அதனால டாக்டர்கள் பாத்துக்குவாங்க. இவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே கேள்வியை திருப்பி நான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது உங்களது உறவினர்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடாது, டாக்டர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று உறவினர்கள் வெளியே சென்று விடுவார்களா? செல்ல மாட்டார்கள். இன்று தமிழக முதலமைச்சர் இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு சசிகலா நடராஜன். இது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இத்தனை ஆண்டுகளாக கூட இருந்து வருபவர். அவர்களுக்குள் அந்த நட்புக்குள் நண்பர்களுக்குள் 1000 மனஸ்தாபங்கள் வரலாம், பிரிந்திருக்கலாம், சேர்ந்திருக்கலாம். இதெல்லாம் அந்த விவாதங்கள் நான் இப்ப எழுப்ப விரும்பல. அப்ப மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அரணாக ஜெயலலிதாவை பாதுகாக்கும் அரணாக அவர்தான் நின்றார். ஒருவேளை நீங்க சொல்ற கூற்றின்படி என் பார்வையில் படும்போது இனிமேல் தான் ஜெயலலிதாவை கொல்வதற்காக முயற்சி நடக்கப் போகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சொல்லும் கூற்றின்படி பார்க்கிறப்ப தமிழக முதலமைச்சரை தனிமைப்படுத்தி அனாதை போல் மருத்துவமனையில் டாக்டர்களின் பார்வையில் மட்டும் இருக்கட்டும் என்று நீங்க சொல்லும் கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நபர் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு என்னனாலும் நடக்கலாம், யாருனாலும் எதுனாலும் பண்ணலாம். அப்படி செய்ய விடாமல் தடுப்பவர் தான் சசிகலா நடராஜன். அப்ப அவரை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு யார் நிர்பந்தித்தா? யார் உங்களுக்கு இந்த கட்டளையை பிறப்பித்தது? சசிகலா நடராஜன் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டளையை உங்களுக்கு யார் பிறப்பித்தார்? நீங்க யாருக்காக செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. இந்த கேள்விக்கு எனக்கு தெளிவான பதில் தேவைப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் மேலும் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா முக்கிய தலைவர்கள் எல்லாரும் பார்க்க முடியல முதலமைச்சரை அப்படின்னு. இத்தனை தலைவர்கள் போனாங்க, அவங்க எல்லாருக்கும் ஏன் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற விளக்கத்தை டாக்டர்கள் விளக்கியிருக்காங்க. அந்த மருத்துவர்கள் விளக்குனதை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஏற்புடையது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தலைவர் குரல் எழுப்பி இருக்கலாமே. ஒன்னும் சசிகலா நடராஜன் அங்க வாசல்ல நின்னுட்டு உள்ள யாரும் போக கூடாது அப்படின்லாம் தடுக்கல. மருத்துவர்கள் அறிவுறுத்தலில் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பின்பற்றப்படுகிறது. சசிகலா நடராஜனே உள்ள போய் பாக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு.
அதன் பிறகு வந்து அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்க எல்லாம் வெளியே வரணும். அடிமையின் கூடாரமாக மாறிவிட்டது. அதனால வந்து இந்த கட்சியை காப்பாத்தணும்னா கட்சியில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கீங்க. இது வந்து அதிமுகவை உடைப்பதற்காக உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின் செயல்பாட்டுல தான் நீங்க இந்த நாடகத்தை துவங்கியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடிமைகளின் கூடாரமாக மாறிவிட்டது. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வெளியே வரணும். அப்பதான் கட்சியை காப்பாற்ற முடியுங்கிற. அதிமுகங்கிற கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதிமுக கட்சியை எங்க இருந்து காப்பாத்துறது? அப்போ உங்களோட வாதத்தின்படி நீங்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்துதான் நான் இப்ப கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன அந்த வாதத்தின்படி அதிமுக கட்சியை உடைக்க வேண்டும் என்ற கட்டளைக்காக செயல்படுகிறீர்கள். அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். தொண்டர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் என்று குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அடுத்த குற்றச்சாட்டு, தமிழக முதலமைச்சரின் உடல்நிலையில ஏன் ஒளிவு மறைவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தமிழக முதலமைச்சர் இவ்வளவு அபாய கட்டத்தில் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று செப்டம்பர் 23ஆம் தேதியே தெரிந்து இருந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு வந்திருக்கும். கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் வந்து பல இடங்கள்ல பல சம்பவங்கள் வந்து நிகழ்த்தி இருப்பாங்க. இதை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் வந்து பல விஷயங்கள் உள்ள புகுந்து குட்டையை குழப்பியிருப்பாங்க. அது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக இது தனிப்பட்டு நீங்க சசிகலா நடராஜன் எடுத்த முடிவு அப்படிங்கறது சொல்ல முடியாது. இது வந்து அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்க தான் வந்து கூடி முடிவு எடுத்திருக்கணும். ஒரு இன்னைக்கு வந்து கட்சி பணிகள் மட்டும்தான் சசிகலா நடராஜன் பார்த்து வர்றாரு. மற்றபடி எல்லாத்தையும் ஷீலா பாலகிருஷ்ணனும் தலைமை செயலர்களும் தான் பார்த்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க சொல்ற மாதிரி சசிகலா நடராஜன் வந்து கட்டளையின் பேர்ல தான் காவிரி குழு வந்து உயர்மட்டத்துக்கு வர்றப்ப இவங்க போனாங்களா? அமைச்சர் போனாரா? கிடையாது. பணிகள் தமிழகத்தில் தோய்வில்லாமல் நடந்து வருகிறது. ஜெயலலிதாவிடம் இருக்கும் துறைகளில் சில கோப்புகள் தேங்கி இருக்கின்றன. இதுதான் இன்று தமிழகத்தின் நிலை. நீங்கள் சொல்லும் அளவிற்கு எந்த ஒரு விஷயமும் வந்து தமிழகத்தில் இல்லை என்பது எனது பார்வை. தமிழக முதலமைச்சரின் உடல்நிலையில் அன்றைய ஒளிவு மறைவுக்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்பது என் பார்வை. இது சசிகலா நடராஜனின் முடிவாக இருக்க போவது இல்லை. இது ஒட்டுமொத்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் இருக்கும். அடுத்து நீங்க எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, அதாவது அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் சொல்றதுக்காக வேலை பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. அரசு அதிகாரிகளை மதிக்க கத்துக்கணும், மனிதாபிமானம் வேணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. நீங்க அந்த கேள்வி எழுப்புனது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா வந்து நீங்க மேயரா இருந்தப்ப அதிகாரிகளை எப்படி நடத்துனீங்க அப்படிங்கிறது நாடே அறியும். அதனால எனக்கு அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இதற்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா மீது இவங்க வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல என்னை என் கட்சி தலைவர் அறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதைத் தொடர்ந்து கட்சி தலைவர் மீது அறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்துல, நாடாளுமன்ற வளாகத்தின் காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்க. அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் எனக்கு மிரட்டல்கள் வருகிறது, அதனால் எனக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தீங்க. இவ்வளவு புகார்கள் வந்து நீங்க ஜெயலலிதா மீது வைத்துவிட்டு ஜெயலலிதா மீது நான் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கவில்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்களே. தமிழக மக்கள் வந்து ஞாபக மறதி அதிகம் இருக்கிறவங்க தான். அதுக்காக இது போன்ற விஷயங்களும் மறந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு தோணுது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், என்ன முதலமைச்சர் நினைச்சிருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், குடைச்சல் கொடுத்திருக்கலாம், ஆனா எதுவும் செய்யல அப்படிங்கிறீங்க. இதே திருவாய் தான் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்துக்குள்ள வந்தா என்ன கொன்றுவாங்க, எனக்கு வந்து பயங்கரமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா,
என்னை வந்து கைது செய்யறதுக்காக முதலமைச்சர் வந்து பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவை எதிர்த்தா என்ன ஆகும்னு தெரியும். உடனே அவங்க மேல ஏதாவது ஒரு பொய் கேஸ போட்டு சிறையில் அடைப்பாங்க. அது போன்ற பொய் கேஸ் தான் என் மேல ஜெயலலிதா போட்டிருக்காங்க. என்ன வந்து கைது செய்ய போறாங்க அப்படின்ட்டு ஜெயலலிதா ஜெயலலிதான்னு மூச்சுக்கு 300 தடவை ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி அப்படின்னு பேசின நீங்க இன்னைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. இந்த திடீர் அந்தர்பல்ட்டிக்கு என்ன காரணம்? முதலமைச்சர் என்னை அடித்தார் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கொடுத்திருக்கீங்க. என்னை கைது செய்யறதுக்காக பொய் வழக்கு முதலமைச்சர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முதலமைச்சர் குணமே அப்படித்தான் அப்படின்ட்டுலாம் பேட்டி கொடுத்திருக்கீங்க. உங்களோட பழைய பேட்டி பதிவுலாம் இருக்கு. இன்னைக்கு அன்று பேசிய அத்தனை விஷயங்களுக்கும் முரண்பாடாக வழிநடத்தி இன்று எந்த மாதிரி கொண்டு போறீங்க? சசிகலா நடராஜன் அவர் மீது மட்டும் நீங்கள் எதிர்ப்பது போல ஒரு மாயை தோற்றத்தை கொண்டு போயிட்டு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறீங்க. இது எல்லாத்தையும் வந்து பாக்குறப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்க அந்த பேட்டியில சொன்னதே நான் சொல்லிடுறேன். தமிழக முதலமைச்சரோட கையெழுத்து தானா என்று உறுதி செய்த பிறகு மத்திய அரசு வந்து அந்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை வேண்டும். இது தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். தமிழக முதலமைச்சரின் கையெழுத்து போலி கையெழுத்தை வந்து போட்டு ஒரு அரசு எந்திரம் வந்து செயல்படாது. அவர் கையொப்பம் மீட்ட தாள்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக கண்டிப்பாக அதிகாரிகளிடம் இருக்கும், நம்பிக்கையானவர்களிடம் கொடுத்து வைத்து இருப்பார்கள். இது போன்ற இக்கட்டான நிலையில் அந்த காகிதங்கள் இன்று பயன்படுத்தப்பட்டு வரலாம். இது எனது பார்வை. அப்படி இருக்கும்போது ஒரு கோரிக்கை தமிழகத்தின் சார்பில் இன்று காவேரி பிரச்சனைக்காக வெளியே அனுப்புறான் பிஜேபி காரன். அப்ப இது போல ஒரு உரிமைக்காக தமிழக அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வந்து ஒரு கடிதமா முதலமைச்சர் அனுப்பியதாக தலைமைச் செயலாளர் அனுப்புறாரு அப்படின்னா அந்த கையெழுத்து ஆய்வுக்கு உட்படுகிறது, அதன் பிறகுதான் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் தடுக்கணும். அப்படின்னா தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்காக யாருக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? அதிமுக கட்சியை உங்களுக்கு உடைக்க வேண்டும் என்று உங்கள் பின்னால் இந்த கட்டளையின் பின்னால் இருப்பது யார்? சுப்பிரமணிய சுவாமி இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு மெஜாரிட்டியில இருக்கக்கூடிய ஆட்சியை அவ்வளவு சுலபமா எதன் அடிப்படையில் கலைக்க முடியாது. அப்ப இந்த கட்சி உடையணும். இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அடுத்த கட்டம் என்ன? சசிகலா புஷ்பா இதுதான் ஆயுதம். நீங்க வந்து ஒரு வெட்டும் கருவி. இதை வச்சு அப்படியே கூறு போட்டுறலான்னு பாக்குறீங்க. இந்த கட்சியை கூறு போட்டு ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் ஒரு தேர்தலோ இல்ல ஆளுநர் ஆட்சியோ இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து முயற்சிகள் நடக்கிறது. எதற்காக? இன்று முக்கியமா நடக்கக்கூடிய பிரச்சனை காவிரி பிரச்சனை. இந்த காவிரி பிரச்சனையில கர்நாடகாவுக்கு ஆதரவாக பிஜேபி போயிருச்சு அப்படிங்கிறது தமிழகத்தில் பரவலா இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இதை நாம் மறக்கடிக்க செய்ய வேண்டும், இல்லை மாற்ற வேண்டும் என்றால் அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும். இதற்கான காய் நகர்த்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்காக சசிகலா புஷ்பா வேலை பார்க்கிறார் என்பது என் பார்வை. திமுக மீதும் சில குற்றச்சாட்டு வந்தது. அவங்க இதை பயன்படுத்தி கொண்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களிடம் விலை பேசுவதாக ஒரு சின்ன செய்தி வந்தது. அது உறுதி செய்யப்படாத செய்திங்கிறதுனால அது குறித்து அதிகம் தெரிவிக்கலாம். அந்த நிகழ்வுகளுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமோ எந்த ஒரு இதுவும் வந்து இதுவரைக்கும் ஒரு பரவலா தெளிவான ஒரு செய்தி வரல. அதனால அவங்கள் மீது நான் எதுவும் பேச வாய்ப்பு இல்லை. ஆனா பாரதிய ஜனதா நடந்து கொள்வது இன்று தமிழகத்தில் வெளிப்படையாக எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பது. இன்று தமிழகத்தின் கிடைக்கக்கூடிய உரிமைகளை தடுப்பதற்காக சசிகலா புஷ்பா செயல்படுகிறார் என்பது என் குற்றச்சாட்டு. இதற்கு அவரிடம் இருந்து பதில் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்று நீங்கள் அளித்துள்ள பேட்டியிலேயே அந்த 30 நிமிட பேட்டிக்குள் 30 முரண்பாடான விஷயங்களை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழக முதலமைச்சர் வந்து என்னை அடித்தார் அப்படின்னு சொன்ன நீங்க, தமிழக முதலமைச்சர் என்னை கொலை செய்ய முயற்சி பண்றார், எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு ஒரு
காவல்துறையில போய் ஒரு பாதுகாப்பு கேட்ட நீங்க இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் எனக்கு வந்து குடைச்சல் கொடுக்கல, எதுவும் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்ட்டு சொல்றீங்க. அதை விட முக்கியமா தமிழகம் கேட்டு அனுப்பக்கூடிய அந்த கடிதங்களில் ஜெயலலிதாவின் கையெழுத்து உறுதி செய்த பின் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு வைக்கிறீங்க. கட்சியை உடைக்க முற்படுறாங்க அப்படிங்கிறீங்க. அதாவது ஜெயலலிதா வந்து இன்னும் நலமுடன் தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க இதுக்கப்புறம் நலம் பெற மாட்டாங்க, இன்னும் பல மாதங்கள் ஆகும் அவங்க முழு நிலைக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தகவலின் அடிப்படையில நீங்க செயல்படுறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனா அப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களோட கூற்று தப்பு. ரெண்டாவது வந்து தமிழக முதலமைச்சரை சசிகலா நடராஜனிடம் இருந்து தனிமைப்படுத்த எதற்காக முயற்சி செய்கிறீர்கள்? என்ன திட்டம்? இந்த திட்டத்தின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு வந்து எழும்புது. திடீர் உடல்நலக் குறைவுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு திடீர் உடல்நலக் குறைவு என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். நீண்ட நேரம் நின்று பிரச்சாரம் செய்ய முடியாத நிலையில தான் இருந்தார். இது எல்லாருக்கும் வந்து தெரியும். அதனால இது திடீர்னு ஏற்பட்ட உடல் நலக் குறைவாக இருக்காது. நீண்ட காலமாக இருந்த உடல் நலக் குறைவு தான். இதற்கு சிபிஐ விசாரணை தேவையா அப்படிங்கிறது தமிழகத்தை அவமானப்படுத்தும் செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு தமிழக முதலமைச்சர் மீது கொலை முயற்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது எதன் அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. சந்தேகத்தின் பேர்ல சொல்றேன்னா மத்தவங்களும் வந்து சந்தேகத்தின் பேர்ல தான் ஜெயலலிதா வந்து மரணம் அடைந்து விட்டார், ஜெயலலிதா வந்து ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கார், ஜெயலலிதா வந்து இதுக்கப்புறம் வரமாட்டார், இது போன்று பல்வேறு செய்திகளை வந்து பரப்பிட்டு வர்றாங்க. இதுவும் சந்தேகத்தின் அடிப்படையில் பரப்பக்கூடிய செய்திகள் தான். அந்த செய்திகளும் இந்த செய்திகளும் ஒன்றா என்ற கேள்வி எனக்கு இருக்கு. இது போன்ற பல கேள்விகள் வந்து உங்களோட பேட்டியில இருக்கு. முக்கியமா எனக்கு இந்த விவாதத்தை நான் கையில எடுக்க காரணம் வந்து தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை தடுப்பதற்காக நடக்கக்கூடிய சதி செயலில் முக்கிய புள்ளியாக சசிகலா புஷ்பா செயல்படுகிறாரோ என்ற ஐயப்பாடு எனக்கு எழுந்தது. அதனால்தான் சசிகலா புஷ்பா, சசிகலா நடராஜன் இவர்களிடையே நடக்கும் அந்த போரை நான் இன்று விவாத பொருளாக எடுத்தேன் என்ற தெளிவுரையோடு இந்த விவாத மேடையை நிறைவு செய்கிறேன். நன்றி.